அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. மலேசியாவில் பத்துமலை முருகர் கோவில் அடிவாரத்தில் இருக்கேன். மலேசியானாலே எனக்கு ரெண்டு விஷயம் மைண்ட் வந்துருக்குது. ஒன்று முருகப்பெருமான் பத்துமலை, அதுக்கப்புறம் சுனாங்கி போர்ட். இந்த ரெண்டு முருகப்பெருமானும் ஒரு பெரிய அற்புதம் அதிசயத்தை மலேசியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் மலேசியாவில் பல முருகர் கோவில் இருந்தாலும் சுனாங்கி போர்ட் ஒரு அற்புத சக்தியாக, அபரிவிதமான சக்தியாக விளங்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப சத்தமே இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அந்த சுனாங்கி போர்ட் முருகப்பெருமான்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் ஐயா. மலேசியா அப்படின்னு பயணம் நான் திட்டமிட்டாலே முதல் பதிவு, முதல் குரல் பதிவு, முதல் வாய்ஸ் கால் அவருக்கு பண்ணிடுவேன். ஐயா இந்த மாதிரி மலேசியாவுக்கு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது என்னமோ முருகர் கொடுத்த சொத்து. அவர் இந்த சோல்மேட்டுன்னு சொல்லி நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். முருகப்பெருமான் நம்மளோட சோல்மேட்டு, நம்ம உயிராகவும் ரத்தமாகவும் கலந்துருக்காருன்னு. அந்த மாதிரி மோகன் ஐயா மறக்கவே முடியாதவர் இருக்காரு பாருங்க. மலேசியாவில் முருகர் அரைக்கால் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஐயா தான். ஏன்னா நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கும்போது ஐயா தான் ஒரு விஷயத்த சொன்னார் என்கிட்ட. இந்த மாதிரி நிறைய அரசு அனுமதி பெறணுங்கய்யா, இந்த மாதிரி அது எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு. வரும் ஜூலை மாதம் மலேசியாவில் முருகப்பெருமான் நிகழ்ச்சி முருகர் அரைக்கால் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மோகன் ஐயா. கண்டிப்பாக முருக பக்தியில் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சுனாங்கி போட்டுன்ற ஒரு இடம் நான் ஒரு வீடியோ மட்டும்தான் அமைச்சேன். இந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ட்டு நேராகவே போய் பார்த்து அங்கே போய் பல அனுபவங்களை பெற்று என்கிட்ட சொன்னார். முருகப்பெருமான் எத்தனையோ அற்புதம் அதிசயம் பண்ணுறாரு. நான் மலேசியா வந்திருக்கப்போ நைட்டு 10 மணிக்கு பசி இவருக்கு நான் தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி பசிக்குது, நான் எடுத்துகிட்டு வந்த மலேசியா வெளியெல்லாம் காலி ஆயிடுச்சு, எப்படி போய் சாப்பிட்றதும் கிராப் புக் பண்ணி போயிடுங்க அப்படின்றாரு. போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுலேயே மணி 12:30 ஆயிடுச்சு. 12:30 மணி ஆனதுக்கப்புறம் இவரை தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி வண்டி வருது, நாங்கள் போகிறோம், நீங்கள் அங்கே பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட சொல்லிட்டு போகிறப்போ கரெக்டாக எங்களை பிக்கப் பண்ண வண்டி பாலமுருகன். ஆல்ரெடி இந்த நேர்காணல் நான் சொல்லியிருக்கேன். பாலமுருகன் எங்களை கூப்பிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் என்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவரு எங்களுக்கு காசு கொடுத்தா, அதுக்கப்புறம் ஐயா அவர் கொடுத்துட்டாரு. இது ஏன் அற்புதம் அதிசயம் சொல்கிறேன்னா, மலேசியாவில் அந்த டைமில் யார் வேணாலும் வந்திருக்கலாம். உண்மையிலேயே முருகப்பெருமான் முருகா பசி முருகான்னு கேட்டதுக்கு பாலமுருகன்ற ஒரு பேரில் எனக்கு அந்த பசியை கொடுத்துட்டு போனார், பசியை ஆற்றிட்டு போனார். அதே போல தான் மோகன் ஐயா ஒரு அற்புதம் நினைச்சுன்னு சொன்னார் இங்கே வந்த உடனே. அது அவர் வாயில சொன்னால் நல்லா இருக்கும். மலாயில நடந்த அதிசயத்தை சொல்லுங்க சரவணன் டிரைவர். சரி, நான் திரங்கானூன்னு ஒரு இடத்துக்கு திரங்கானூன்னு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். அந்த இடம் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். 99.9% எல்லாம் மலாய்க்காரவங்க தான். அப்போ நான் அங்கே போயிட்டு நானும் ஒரு கிராப் புக் பண்ணேன். மணி ஒரு 10 ராத்திரி 10 இரவு 10 மணிக்கு இருக்கும். அப்போ கிராப் டிரைவர் வந்தது ஒரு தமிழர். ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் காடியில் ஏறினோம். காடியில் ஏறின கையோடு எனக்கு அண்ணன் கூட நடந்த அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டிரைவரோட பேரை கேட்டேன், அண்ணன் உங்கள் பேர் என்னன்ட்டு. அவர் பேர் சரவணன். ஸோ இதுவும் ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா தெலுங்கானா மாநிலத்தில் 99.9% எல்லாம் மயக்கிறவங்க தான். அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் ஒரு தமிழர் அவருடைய பேர் சரவணன் வருதுனாக்கா அது ஒரு முருக அற்புதம் இருக்கும். இவர் ஐயா மோகன் ஐயா சொன்ன மாதிரி முருகப்பெருமான் நம்ம நினைக்கிற இடத்துலையும், சிந்தனை பண்ணுற இடத்துலையும், யோசிக்கிற இடத்துலையும், எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் நிற்பான்றது இது ஒரு பெரிய சம்பவம். ஆனால் என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்தது என்னென்னா, வைகாசி விசாரத்துக்கு அப்புறம் அகத்தியரோட எழுச்சி பெருசாக இருக்கும். காரணம் அகத்தியரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, அகத்தியர் வழிபாடு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் உலகம் ஃபுல்லாக அகத்தியரோட சக்தி அதிகமாக இருந்தாலும் மலேசியாவில் சுனாங்கி போர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல முருகப்பெருமான் அரையினாருக்கும் அகத்தியர் பெருமானும் காட்சி கொடுத்துருக்காரு. முதல்ல பார்த்தவர் அகத்தியர் தான். அது ஒரு பெரிய அற்புதம் அதிசயம். ஏன்னா முருகர் ஆராய்ச்சி உணர்ந்த விஷயம் என்னென்னா, முருகப்பெருமான் எப்படி நம்ம ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த சிவப்பு அணுக்களை கொஞ்சம் கம்மியானா கூட நம்ம உயிர் வாழறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த அணுவோட அணுவாக முருகப்பெருமான் கலந்துருக்காரு. நீங்கள் முருகரை கும்பிட்டாலும் சரி, கும்பிடலாலும் சரி, அந்த முருகர் சக்தி உங்களுக்கு இயற்கையாக வேலை செய்யும். முருகான்றது நம்ம ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு சைவம் வைணம் அதுக்குள்ளே கட்டுப்படுத்துகிற தெய்வம் கிடையாது. நீக்கமர உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காரு. அதில் கும்பிடாதப்பயே இவ்வளோ பெரிய சக்தி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னா, இன்னும் நீங்கள் முருகான்னு கும்பிட்றப்போ அந்த சக்தி எவ்வளோ பெருசாக வேலை செய்யணும். உதாரணம் தான் எனக்கு பாலமுருகன்ற பேரில் உணவு வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், இவருக்கு சரவணன்ற பேரில் வண்டி வந்ததாக இருக்கட்டும். இப்படி எத்தனையோ அற்புத அதிசயங்கள் இருக்குது. இதோட தொடர்ச்சி தான் நீங்கள் ரொம்ப மனசு சங்கடத்தில் நீங்கள் முருக பக்திக்குள்ளே ஒரு வேதனையில என்ன முருகா உன்னை இவ்வளோ கும்பிட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றப்போ, யாராவது முருக பக்தர் பேர்லையோ இல்லை முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையோ உங்கள் துன்பத்தை துயர் நீக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். நிறைய முருக பக்தர் உணர்ந்திருப்பீங்க. ஸோ முருகர் அற்புத அதிசயத்தை பற்றி பேசுறது இல்லை, ஒரு காணொலி பத்தாது, இன்னும் பல லட்சம் காணொலி பேசணும். மலேசியா மண்ணில் மோகன் ஐயாவோட இந்த ஒரு காணொலி கண்டிப்பாக எல்லா முருக பக்தர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தொடர்புடைய சம்பவமாக இருக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.